பேச தந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சபையில் இந்த வருடம் நாங்கள் ஒரு மிக அருமையான ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் வைத்திருந்தோம். எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா சோல். அண்ட் 1 மைல் தூரம் ஒரு ஆத்மாவுக்கு. எப்படியாவது நம்ம 1 மைல் தூரம் சென்று ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக நாங்கள் கொண்டு வர வேண்டும். 30ஆம் தேதி ஜனவரி எனக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் முடித்த பிறகு நான் வீட்டில் வந்திருந்த பொழுது மிகவும் வலி. அந்த 2 நாளும், அந்த 2வது நாள் அந்த மிக வலியின் நேரத்தில் சடதியாக என்னுடைய காதில் நான் ஒரு சவுண்டு கேட்குறேன், எக்ஸ்ட்ரா மைல் எக்ஸ்ட்ரா சோல். அப்போ நான் யோசித்தேன், யார் இது பேசுகிறான்னு. பார்த்தா யாருமே இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா மைல் எக்ஸ்ட்ரா சோல், 1 மைல் தூரம் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவதற்காக. அப்போ எல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ரா வேன், எக்ஸ்ட்ரா கார், எக்ஸ்ட்ரா ஆட்டோ, எக்ஸ்ட்ரா டைம் ஆஃப் ப்ரேயர், எக்ஸ்ட்ரா நோட்டீசஸ், எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் எக்ஸ்ட்ரா டு கெட் 1 soul to Jesus. So that was our target. அப்போ நான் வந்து சர்ச்சில் இதை குறித்து நான் சொல்லி, நாங்கள் சர்ச்சில் இருந்து மிகவும் அருமையாக இதை நாங்கள் பிளான் பண்ணி முதல் நாள் ப்ரேயர் கார்ட்ஸ் கொடுத்தோம். எல்லாரும் சேர்ந்து 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க தொடங்கினோம். 2வது நாங்கள் மீடியா மூலமாக, எனக்கு வந்து நான் இப்பொழுது 19 டெலிவிஷனில் பேசுகிறேன். என்னுடைய ப்ரோக்ராம் 150 தேசங்களுக்கு போகிறது. அப்போ நாங்கள் என்னுடைய மீடியாவிலே 51 ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. 51 வாலண்டரி ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து 8 பேர் ஃபுல் டைம், மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு அவங்களுடைய டைமை கொடுத்து உதவி செய்கிறார்கள். நம்முடைய மீடியாவில் வந்து மீடியா டிரெக்டர் ஒருவர் இருக்கிறார், பீட்டர் ஹென்ரிக்ஸ் என்று. அவரை இந்தியாவில் மீடியா குரு என்று கூப்பிடுவார்கள். அவர் வந்து அவருடைய ஓன் கம்பெனி எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய மீடியாவுக்கு வந்து உதவி செய்வார், முழுதுமாய் எல்லாம் செய்து ஒரு பணமே எடுக்க மாட்டார். ஸோ நாங்கள் உட்கார்ந்து பிளான் பண்ணி நாங்கள் காலர் ஐடி, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா சோல் என்ற ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வோடஃபோன் கம்பெனி, பிஎஸ்என்எல், ஏர்செல், ஏர்டெல் எல்லாத்துலேயும் போய் நாங்கள் காசு கட்டி அந்த பாடலை கொடுத்து அதை யார் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த பர்டிகுலர் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணால் அப்போ அந்த காலர் டியூன் என்ன வரும்னா, எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா சோல். அப்போ உங்களுக்கு யாரும் ஃபோன் அடித்தா அவங்க கேட்பாங்க, இது என்ன எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா சோல். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க, 40,000 பேர் நாங்கள் பேலஸ் கிரவுண்ட்ஸில் எதிர்பார்க்கிறோம், நீங்களும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம், அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் என்று. அப்புறம் ப்ரேயர் எல்லாம், கெட் அப் அண்ட் ப்ரே என்று சொல்லி நாங்கள் ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணோம். அப்போ எல்லாருக்கும் அதை கொடுத்தா நீங்கள் காலையில் 5 மணிக்கு அடித்த உடனே எல்லாரும் எழுந்து ஜபிக்கணும். அதோடு சேர்த்து கிரவுண்டில் வந்து 90,000 சதுர அடி ஒரு பெரிய டென்ட் போட்டேன். அது ஆல்மோஸ்ட் 2 ஏக்கர் சைஸ் ஆஃப் அ டென்ட் போட்டு நல்லா 40,000 சேர்ஸ் எல்லாம் போட்டு 1,30,000 சதுர அடி கிரவுண்ட் ஒன்று ஹயர் பண்ணி பார்க்கிங்காக. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, பாஸ்டர் இவ்வளோ பேர் பார்க்கிங்க்கு வருவாங்களான்னு. நான் சொன்னேன், எல்லாம் நம்ம விசுவாசத்தோடு செய்ய போகிறோம். Now when God gives us a strategy, God will fulfill that. Amen. எப்படியாவது ஒரு ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி, என்னுடைய விதவைகள் ஆராதனைக்கு வந்து ஒரு விதவை பாஸ்டராக இருக்கிறாங்க. அதில் வந்து 850 ஏழப்பட்ட விதவைகள் வருவாங்க.
அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிக்கு அவங்க வந்து சாயங்காலம் மட்டும் ஜபிப்பாங்க, நம்ம சர்ச்சுக்காகவும் மற்ற சர்ச்சஸ்களுக்காகவும். அப்போ அந்த விதவியலுக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம் 40,000 அபிஷேக எண்ணெயை ஆயத்தப்படுத்த சொல்லி. அப்போ அவங்க எல்லாம் உட்கார்ந்து அந்த எண்ணெயெல்லாம் ஆயத்தப்படுத்தினாங்க. ஆயத்த பண்ண பிறகு நாங்கள் 10 நாள் வாசம் பண்ணி அதுக்காக ஜபித்தோம். 1,50,000 நோட்டீசஸ் அடிச்சிருந்தோம். FM ரேடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம். நம்முடைய கிரவுண்டில் இருந்து கர்நாடகா முழுதுமாக நம்முடைய ஆராதனையை நாங்கள் ஒளிபரப்பினோம். எல்லாம் செய்து எங்களுடைய டார்கெட் வாஸ் 500 பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். தட் வாஸ் அவர் டார்கெட். நான் சொன்ன ஞானஸ்நான திருவிழா என்று சொல்லி இன்னும் நாங்கள் வைத்திருந்தோம். 500 பேர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ முழு சர்ச்சும், நான் சில பேருக்கு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆட்டோவில் வர காசு இல்லை. நான் சொன்னேன், ஆட்டோவில் ஏறி வந்து இறங்கி உள்ளுக்கு ஓடி வந்துருங்க. ஆட்டோக்காரன் உங்களை தேடி வருவான். அவன் வந்து என்ன செய்வான், அவனும் இயேசு ஏற்றுட்டு போவான். இன்னும் நான் சொன்னேன், எங்கள் ஆட்களுக்கு 100 பஸ்ஸு போட போகிறோம். எப்படின்னா ஒருத்தர் ஒரு பஸ் போட போகிறீங்க, போட்டு ஆட்களை கொண்டு வர போகிறீங்க. We are going to do everything we can to bring one soul to Jesus Christ. எங்கள் டார்கெட் வாஸ் 500 பேப்டிசம். நான் அதை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் அதை தயவு செய்து பாருங்கள். இது பார்த்தா பிறகு நம்ம எப்படி நம்முடைய சபையை கட்டுவதற்கு ஒரு ஆத்துமாவை நம்ம கொண்டு வர வேண்டும். பாருங்கள், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜபிச்சாலும் நாங்கள் போய் ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வராவிட்டால் ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். ஏனென்றால் அது எங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து பெங்களூரில் போய் நம்முடைய சபையை தொடங்கும் பொழுது 3 பேரோட நான் சபையை தொடங்கினேன். அப்போ எனக்கு முதல் நாள் 200 சேர் போட்டிருந்தோம். 3 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் சொல்லியிருந்தாங்க, அந்த இடத்துல தொடங்கவே வேண்டாமன். ஏன்னா மிகவும் ஒரு பாஷ் ஏரியா, எல்லா கர்னல்ஸும் ஆர்மி ஜெனரல்ஸும் டிஃபென்ஸ் காலனி. ஸோ யோசிச்சு பாருங்கள் யார் அங்கே இருப்பான்னு. ஸோ எல்லாம் டிஃபென்ஸ் பர்சனல்ஸ். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல தான் நீ போய் சர்ச் தொடங்கணும்னு சொல்லி. அப்போ என்னுடைய சேர்மன் சொன்னார், தொடங்கவே வேண்டான்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் தொடங்கணும். ஏன்னா எங்கே முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அங்கே ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எது முடியாதுன்னு சொல்கிறோமோ அங்கே ஆண்டவர் செய்வார். அப்போ அவர் சொன்னார், யூ டேக் த சான்ஸ். I said, I am not taking a chance. I am trusting God. It's not my chance. It is a trust in God. அப்போ நான் பைபிள் காலேஜில் படித்து முடித்து அப்போ தான் நான் ஊழியம் தொடங்க போகிறேன். என்னுடைய 2 வருஷம் என்னுடைய பைபிள் காலேஜில் நான் அப்பாவிடம் சொல்லியிருந்தேன், எனக்கு டேடி நீங்கள் ஃபீஸ் கட்ட வேணாம், நானே ஃபீஸ் கட்டுறேன். அப்போ அப்பா கேட்டாங்க, எப்படி நான் கட்டுவேன்? நான் சொன்னேன், நான் வேலை செய்து கட்டுவேன். அப்போ எனக்கு ஒர்க்கிங் டியூட்டி போட்டிருந்தாங்க. டாய்லெட் கிளீனிங்கும் கட்டிங் கிராஸும், புல்லு வெட்டுறதும் டாய்லெட் கிளீனிங்கும் தான் எனக்கு வேலை. அப்போ நான் அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன், நான் புல்லு வெட்டி டாய்லெட் க்ளீன் பண்ணி என்னுடைய ஃபீஸுக்கு கட்டி நான் ஊழியத்தில் வருவேன் டடின்னு. அப்பா எனக்கு 25 ரூபா மாதம் அனுப்புவாங்க. நான் வெரி ஸ்ட்ரிக்டாக தசமபாகம் கொடுக்குறவர் நான். அதனால் 5 ரூபா கரெக்டாக தசமபாகம் போட்டுருவேன். போட்டு 20 ரூபாயில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கெல்லாம் சேர்ந்து சோப்பு அது டூத் பேஸ்ட் எல்லாம் வாங்கி ஒரே நாளில் முடிஞ்சிடும் பணம். அதோட அவ்வளவு தான். அதுக்கு பிறகு ஒன்றும் இருக்காது. மாதத்துக்கு வெறும் கிட்டாவை எடுத்துட்டு அந்த ஒரு கார்டு இருக்குது, அந்த காட்டில் உட்காந்து ஜெர்ம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க, என்னோட காசு இருக்காது. அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடிக்கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து டாடி, நான் செகண்ட் இயர் வீட்டுக்கு போன பொழுது கேட்டாங்க, மகன் நீ எவ்வளவு டைம் ஆண்டவரோட செலவழிக்கிறேன்? அப்போ நான் அப்பாவுக்கு சொன்னேன், அப்பா நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸில். எனக்கு அபவ் 90% ஆவரேஜ் ஐ எம் கீப்பிங். எல்லா பிப்ளிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லையும் 90%, 85%, 95% மார்க்ஸ் எடுக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அப்பா சொன்னாங்க, ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ அபவுட் யுவர் ஸ்டடீஸ், ஐ எம் ஆஸ்கிங் யூ அபவுட் யோர் டைம் வித் காட்.
அப்போ நான் நினச்சேன் பைபிள் படிக்கிறபடினால எல்லாம் பைபிள் லெசன்ஸ் வி ஆர் ஸ்டடியிங் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸில். ஸோ அப்போ நான் சொன்னேன் இதுதான் எல்லாம் பண்ணு. அப்பா சொன்னாங்க இல்லை, யுவர் டைம் வித் காட். அப்போ நான் 3rd இயர் வந்து நல்லா ஜபிக்க தொடங்கினேன். ஜபிக்கன்னா எப்போ டைம் கிடைக்குதோ ஓடிடுவேன். கிட்டாவை தூக்கிட்டு அந்த முன்னால் ஒரு ஜங்கிள் இருக்குது, அதில் போய் உட்காந்து ஒரு கல் அடுக்கி வச்சுருந்தேன், அதில் உட்காந்து நல்லா கிட்டா ப்ளே பண்ணி ப்ரே பண்ணுவேன். ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும் ராஜா என்று சொல்லி ஜபிப்பேன். அப்போ அந்த இயர் வந்து 3rd இயரில் என்னை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்டு எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அப்போ அந்த இயர் வந்து எனக்கு ஒர்க்கிங் டியூட்டி மாற்றினாங்க. புல் வெட்டுறதுலேருந்து லைப்ரரி மெயின்டெனன்ஸாக எனக்கு மாற்றினாங்க. அப்போ லைப்ரரி மெயின்டெனன்ஸில் இருந்து ஃபைனல் இயரில் என்னை ஸ்டூடெண்ட் பாடி சேர்மனாக எலெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் ஸ்டூடெண்ட் பாடி சேர்மன் ஃபார் இவாஞ்சலிசம், ஐ வாஸ் த கிரிக்கெட் கேப்டன் அண்ட் த ஸ்போர்ட்ஸ் கேப்டன். 3 பொசிஷனும் எனக்கு தான் காலேஜில் கொடுத்துருந்தாங்க 4th இயரில். அப்போ நான் என்ன செய்வேன், எல்லாரையும் போய் சேலஞ்ச் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸை, நீங்கள் எப்படியாவது ஆத்துமாக்களை இயேசுவுக்காக கொண்டு வர வேண்டும். அந்த நிலைமையில தான் நான் போய் இந்த ஊழியத்தை தொடங்கினேன். அப்போ அந்த வீடு போய் பார்க்கும் பொழுது அந்த ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம்னு. அப்போ நான் சொன்னேன், ப்ரைஸ் த லார்ட். அப்போ அவங்க சொன்னாங்க, வெயிட், 10,000 ரூபா அட்வான்ஸ், 1000 ரூபா ரெண்ட்டுன்னு. அப்போ நான் நம்முடைய சேர்மன்ட்ட போய் சொன்னேன், சார் ஒரு வீடு பார்த்துட்டேன், 10,000 ரூபா அட்வான்ஸ், 1000 ரூபா ரெண்ட் சொல்கிறாங்கன்னு. அப்போ என்னுடைய சேர்மன் கேட்டார், உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வர்றதுக்குன்னு. நான் சொன்னேன், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பால் தங்கியான. அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கார்டிங் டு தி அசம்பிளிஸ் ஆஃப் காட், இஃப் யூ டோன்ட் ஹேவ் 10 பேப்டைஸ்ட் மெம்பர்ஸ் we can't support you. And I said, no problem sir, you don't support me, my God will support me. என்று சொல்லி 3 நாள் நான் உவாசம் பண்ணி ஜபிச்ச உடனே ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, உங்கள் கிராஜுவேஷன் கிஃப்டை நாங்கள் கொடுக்க மறந்துட்டோம் என்று சொல்லி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் வாஸ் 10,000 rupees. இப்போ அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கொடுத்த கவர் வந்து 10,000 ரூபா. நான் உடனே அதை எடுத்துகிட்டு போய் சேர்மன்ட்ட சொன்னேன், சார் எனக்கு பணம் கிடச்சிட்டுது, போய் கொடுக்கலான்னு. அவர் சொன்னார், தட்ஸ் யுவர் மணி ரைட்? ஐ said, no, it is my seed faith. நான் சொன்னேன், I'm going to invest this money to start the church. and கொண்டு போய் கொடுக்க என் சேர்மன் கேட்டார், who's going to pay you the rent, 1,000 rupees? அப்போ நான் சொன்னேன், சார், if God gives me a car, he'll give me the petrol also. Amen. ஆண்டவர் ஒரு வண்டியை கொடுத்தா அவர் பெட்ரோலும் கொடுப்பாரு. ஆமென். அவர் ரோட்டில் தள்ளிட்டு போட மாட்டார். அதனால நான் சொன்ன, ஆண்டவர் உதவி செய்வார். அட்வான்ஸை கொடுத்து எடுக்க ஒரு மிஷனரி குடும்பம் வந்து எனக்கு சொன்னாங்க, we heard you are starting a church in Indira Nagar. We were praying for so many years somebody should start a church. அதனால நாங்கள் உங்களுக்கு 800 ரூபா உங்களுக்கு மாதம் நாங்கள் தரப்போகிறோம் உங்களுக்கு உதவிக்கன்னு. அப்போ பாருங்க, எனக்கு 1000 ரூபா தேவைப்பட்டுச்சு. அந்த மிஷனரிஸை 20 வருஷம் கழித்து நான் கேட்டேன், நீங்கள் ஏன் 1000 ரூபா கொடுக்கல, 800 ரூபா கொடுத்தீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார் 800 ரூபா தான் கொடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அதுலேயும் ஒரு டெஸ்ட்டு, 200 ரூபாய்க்கு. என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து எனக்கு 450 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ நான் கரெக்டாக 50 ரூபா தசம்பாகம் போட்டுட்டு பேலன்ஸில் 200 ரூபா இதில் சேர்த்து 1000 ரூபா ரெண்ட் கட்டிடுவேன். கட்டிட்டு எல்லாம் முடிக்க எனக்கு மாதம் 40 ரூபா கையில் இருக்கும். இதோட தான் ஐ வில் ஸ்டார்ட் மை மந்த். அப்போ நான் அந்த 200 சேர் எடுத்து முதல் நாள் 3 பேர், 2ஆம் நாள் 3 பேர், 3ஆம் நாள் 3 பேர். முதல் நாள் வந்த 3 பேர் 2ஆம் நாள் வரல. நான் சொன்னேன், நான் பண்ணின பிரசங்கத்துக்கு அவங்க அந்த பக்கமே எட்டி பார்க்கல. 3 நாளும் டிஃப்ரெண்ட் பீப்புள். அப்போ என்னுடைய சேர்மன் கூப்பிட்டு கேட்டார், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில், பால் தங்கியா, ஹவு மெனி பீப்புள் கேம் ஃபார் யுவர் சர்வீஸ்ன்னு. அப்போ நான் சொன்னேன், 197 ஏஞ்சல்ஸ் அண்ட் 3 பீப்புள். 197 தூதர்கள் 3 பேர். அப்போ மை சேர்மன் said, leave him alone. Hallelujah. One thing, when everybody leaves you alone, God will take care of you. So that was my beginning. So 3 பேரோட தொடங்கின ஊழியம்
இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 ஆராதனைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் 12 ஆராதனையில் நம்முடைய சபையில் 20,000க்கு மேலே ஆத்துமாக்கள் இப்போ வர்றார்கள். நம்முடைய ஒரு சபையில் அந்த மெம்பர்ஷிப் கொடுப்போமல்ல, இப்போ அநேகம் பேர் வருவாங்க சர்ச்சுக்கு, ஆனால் மெம்பர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய சபையில் நாங்கள் இந்த 20,000 பேரில் 12,650 பேர் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறாங்க. 12,650 பீப்புள். அப்படின்னா அவங்க ஃபுல் பிளெஜ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் FGAG சர்ச். அப்போ அந்த வர்ற 20,000ல் கொஞ்ச நாளில் அவங்களும் மெம்பர் ஆவாங்க. அவங்க மெம்பர் ஆகிக்க சபை அட்டெண்டன்ஸ் 28,000 மாறும். அப்படித்தான் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த சர்ச். அப்போ பாருங்க, நம்ம இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு 65 ஃபுல் டைம் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. என்னுடைய ஆஃபீஸில் 19 பாஸ்டர்ஸ் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 200-300 புது ஆத்துமாக்கள் வருவார்கள். அவர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் எப்படியாவது திருப்பி ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாஞ்சியெல்லாம் என்னவென்றால், இந்தியா தேசம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1977 ஆண்டு டிசம்பர் 5 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து டாடி, மம்மி, மை பிரதர், 2 sisters, myself, நாங்கள் 6 பேரும் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கினோம். 1977 டிசம்பர் 5. தட் வாஸ் மை பர்த்டே. அப்போ நான் டாடிகிட்ட கேட்டேன், டாடி என்னுடைய பர்த்டே ப்ரெசன்ட் என்னன்னு, கிஃப்ட் என்னன்னு. அப்போ அப்பா சொன்னாங்க இந்தியான்னு. நான் சொன்னேன், பெரிய கிஃப்ட் டேட், இட்ஸ் அ வெரி பிக் கிஃப்ட். ஆனால் என்னுடைய தாப்பன் என்னுடைய டாடி என்னுடைய சபை 150 பேராக இருக்க என்னுடைய டாடி என்னுடைய சபையில் பிரசங்கம் பண்ணாங்க. மை டேட் வாஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு உலகமே என் அப்பா தான். அப்பா கருப்பு சிவப்பண்ணா ஆமான்னுவேன். I loved him so much. He prayed for me because I was very bad, I was very naughty, and then Daddy prayed for me. Every day he prayed for me to change my life. And so 4 மணிக்கு 4:30 மணிக்கு என் ரூமில் ஜபிப்பாங்க, ஆண்டவரே பாலை மாற்றுமன்னு. நான் கேட்பேன், டாடி என்னத்தை மாற்றணும்னு. அப்படி தான் I was. But when my church was 150 people, my daddy came and preached in my church. After that he passed away. Today my church is 20,000 people. So நான் எப்போவும் மதுரைக்கு போய்க்க அப்பாவுடைய கிரேவில் போய் உட்காந்து அழுவேன். நான் அழுது சொல்லுவேன், டாடி நீங்கள் எனக்காக இவ்வளவோ ப்ரே பண்ணீங்க, இன்னைக்கு என்னுடைய சர்ச்சை பார்க்க நீங்கள் இல்லை, ஆனாலும் I'm sure you are watching me from heaven. Amen. என்னுடைய சபையை ஆண்டவர் கட்டி எழுப்ப அவர் கிருபை செய்திருக்கிறார். அதனால நம்ம எப்படியாவது ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வர்றதுன்னா it is not a one time experience. It has to be a progressive experience in our lives. நம்ம அதை தொடர்ச்சியாய் செய்வதாய் நம்ம செய்யணும். ஸோ இந்த வருஷம் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தோம். நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறீங்களா? Day of my severe pain, it was excruciating pain. Suddenly God gave me a vision for the church. And this is what the Lord said. When a woman is going to give birth to a child, she develops terrible pain. And after the pain, she delivers a baby. And at this moment, while I was in this pain, God gave me a vision, and the exact theme of this entire vision, and the vision is called an extra mile for an extra soul.
The vision is called an extra mile or an extra soul to reach 40,000 souls for Good Friday and Easter service 2030. The top of it. Also, get ready for a baptism festival on Saturday, 30th March 2030 from 10 a.m. to 3 p.m. விதவைகள் எல்லாம் வந்து இந்த எண்ணெயை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். நாங்கள் அதை ஒரு பாக்ஸில் போட்டு அந்த உபவாச ஜபத்தில் நாங்கள் ஜபிச்சோம். ஆண்டவர் இந்த எண்ணெயெல்லாம் ஆசீர்வதித்து அநேக அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. Touch your neighbor and say an extra mile for an extra soul. ஒரு மைல் தூரம் ஒரு ஆத்மாவுக்காக. This is the first time in the history of India a church is going to give a cover called Soul's Cover. Can you pause and not offering cover? Can you pause it? An extra mile for an extra soul. Just pause. We want you to write. Okay. இது வந்து a soul's cover. நான் சொன்ன first time இந்தியாவில் நாங்கள் ஆஃபரிங் கவர் கொடுக்கல. We are giving a soul's cover. Soul's coverனா உங்களுக்கு ஒரு கவர் கொடுப்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுடைய பேரெல்லாம் எழுதி அட்ரஸ் எல்லாம் எழுதி அந்த கவரில் உங்கள் பேரை போடணும். இப்போ உங்கள் பேர் பீட்டர்னா நீங்கள் அதுக்குள்ளே 25 அட்ரஸஸ் வச்சுருப்பீங்க. அப்போ நான் ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த லெட்டர் என்னென்னா, டியர் பிரதர் ஜேம்ஸ், யோர் ஃப்ரெண்ட் பீட்டர் told us to invite you to come for our extra mile extra soul meeting in Palace Grounds. அப்போ அதை கொடுத்து 18,300 addresses I got, through the church. அந்த 18,300 அட்ரஸ்லையும் அவ்வளவு லெட்டர்ஸையும் அட்ரஸஸ் நான் சைன் பண்ணேன் ரெட் இங்கில். காலையில் 9 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு முடித்தேன் சைன் பண்ணுறதை. Every letter I signed saying the blood of Jesus. இப்போ அதை வந்து நாங்கள் திங்கட்கிழமை எல்லாரும் வந்து அதை என்வெலப்பில் போட்டு செய்தாங்க. பெங்களூர் சாஃப்ட்வேர் ஹப், இட்ஸ் கால் த சிலிக்கன் வேலி ஆஃப் இந்தியா. அப்போ லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், பிக் பில்டர்ஸ் எல்லாரும் லீவ் எடுத்து வந்து அன்னைக்கு திங்கட்கிழமை 2 hour 3 hour லீவ் எடுத்து வந்து எல்லாரும் சேர்ந்து அதை கவரில் போட்டிருந்தாங்க. Okay, now you put it. All the names of your friends, if you have 10 names, their addresses, 20, 30, 50, 100 names, you can write and put it in this envelope. Next Sunday, we will take a soul's cover offering. Now what I will be doing is, I am drafting a beautiful letter. And the letter says, dear brother, greetings to you in Jesus' name. Your friend introduced us to you, and he wants us to invite you on behalf of him for the Good Friday Easter service. You like the idea? அடுத்த நாள் எல்லாரும் வந்து உதவி செய்தாங்க. எல்லா லெட்டர்ஸையும் போடுவதற்காக வந்து எல்லாரும் வேலை செய்தாங்க. That's my mummy. அவங்களுக்கு 82 வயசு. அவங்களும் வந்து உதவி செய்தாங்க.
FGAG Media Strategy. This is Let's our get that media slide up. director. All of Bangalore from today, March 3rd until March 30th, 2013. We've planned a double-fisted attack, a left and right combination punch to help the media strategy have power. The right hand, which is your power punch, is the mass media strategy. And your left hand, which is your lead hand, me media. You have a right hand, which is mass media. Your left hand is me media. I'll explain what that is in a minute. So you have a double-fisted attack. With mass media, we are planning to use FM. For the first time, Full Gospel Assembly of God Church will be on FM. We're planning to go on FM, use the TV that we have and leverage that a little better, and use the internet in a new way. The other hand, your me hand. Say me media. Point to yourself and say me media. That's you, brother, sister. Your mobile phone is powerful. For the first time, we have a caller tune and a ringtone which you can have on your phone. Can we play back? An extra mile for an extra soul. So நீங்க phone பண்ணா, that will come in your phone. You know? An extra mile for an extra soul. An extra mile for an extra soul. Extra mile, Extra soul. extra mile, Extra soul. An extra mile for an extra soul. Give the Lord a good clap offering. So when somebody calls you, we want you to tell them, what is this? This is going to be 40,000 people coming to Palace Grounds on the Good Friday day to see and to listen to that great drama and to listen to the word of Jesus about the suffering and the cross of Jesus Christ. Anybody who hears about the cross, they will walk to the altar to receive Jesus. This requires prayer, and prayer requires us to be awake, right? Yeah. Many of us pray in our sleep maybe, but praying when you're awake is very good. So we've got a prayer alert, which you can set every morning and through the day to keep you awake to pray. Let's pray the prayer alarm. Right from the beginning. get up, Get up and pray. get up, Get up and pray. get up, Get up and pray. Pray for souls to be saved. get up, Get up and pray. Pray for souls to be saved. get up, Get up and pray. get up, Get up and pray. get up, Get up and pray. Pray for souls to be saved. Get up, I say you. Get up and pray. Now listen to us carefully. When you set this up, don't set up your alarm clock or in your alarm in the mobile. Keep the mobile in the bathroom and sleep in the bedroom. This will keep playing till you get up. Downloads have already begun. They're in the hundreds right now. Wow. We've also got an e-invite. If it's too hard to give you a flyer, if it's, you don't know what to say to somebody, how to invite them, we've got an e-invite, like an e-card. You can just, we've got a field, you go to www.fgag.tv, and you have a letter from Pastor which he signed in a red pen. That goes out with the person's name that you enter as an e-invite to them. And there's a place at the bottom which allows you to personalize the message. Suppose you want to bring auntie and the children. Say, please bring auntie and the children as well. You can personalize the invite and send it out. Hit preview and send, and it's gone. You can send it to 1 million people. We can take all the traffic. Okay, we've got the bandwidth. So it's available. Just hit the website and send it. You've also got links to social media, Facebook and Twitter. So there it is, friends. An extra mile for an extra soul. Everything in your pocket, everything in your hand at the click of a mouse. God bless you, and may the Lord be glorified.
my son. This is a local news. For a special communication on the occasion of Easter. Thousands of people were seen swaying to the music and chanting hymns along with the others to mark the day of the resurrection of Jesus Christ. The atmosphere was filled with music and devotion at an extra mile for an extra soul, a special Easter communion where thousands of Christians gathered together at Palace grounds to celebrate Easter. The resurrection of Jesus is what is Easter. So after the third day, Jesus rose from the grave. So that's what is the whole celebration. But the preparation is long. We prepare for that whole thing and we pray, we go through fasting and prayer, not as a religious activity, but as a relationship with God. $521 people took baptism the next day. Hallelujah. Come. Finished. Paranga, so if we have a vision, God will fulfill that vision. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, we have to work hard to bring souls to Jesus Christ. Now all these grounds, everything we prepared, all by faith. Now we see it as the whole thing what happened. என்ன ஆனா அதுக்கு முதல் by faith only. அந்த கிரவுண்ட் பார்க்கிங் போய் கேட்டா அவர் 4 லட்சம் கேட்டார் அந்த பார்க்கிங். நான் சொன்னேன் இட் இஸ் ஒன்லி ஃபார் பார்க்கிங். ஃபைனலி reduced to 2 lakhs. கொண்டு வந்து நாங்கள் 2 lakhs கட்டி எடுத்தோம். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, பாஸ்டர் 2 lakhsக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்ட்ஸ் பார்க்கிங்க்கு ஆள் வருமா? I said கட்டாயம் வரும் என்று சொல்லி we worked as a church. நம்ம தனியாக நான் வேலை செய்யல, எல்லாரும் சர்ச்சில் வேலை செய்தாங்க. யூ வாண்ட் பிலீவ், நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பிராமின் கன்வெர்ட். அவங்க ஏரியாவில் நாங்கள் ஒரு வேன் போட்டு அவங்களெல்லாம் கொண்டு வருவோம் சண்டே சர்ச்சுக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்கள் அவங்க என்ன செய்வாங்க, வேன் அடிப்பாங்க, கல் அடிப்பாங்க, அவங்க வேலையாக தான். ஸோ அதனால் எல்லாம் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் அடித்து முடிச்ச அப்புறம் வேனில் வந்து எல்லாரையும் கொண்டு வந்து சர்ச்சில் சர்வீஸ் முடித்து அனுப்பிவிடுவோம். அப்போ இந்த சகோதரி மாத்திரம் இஸ் டூ இந்த பிராமின் கன்வெர்ட், அவங்க மாத்திரம் 245 பேரை அவங்க இன்னைக்கு மட்டும் ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு சகோதரி. ஜஸ்ட் இமேஜின் ஹர் பேஷன் ஃபார் காட். இன்னொரு கப்பிள், ஒரு புருஷன் மனைவியும், அவர்கள் இந்துக்கள். அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் கேன்சர் இருக்கிறதுனால யாரோ சொன்னாங்க இங்கே போனீங்கன்னா ப்ரே பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்குமென்னு. அப்போ அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. வந்து நாங்கள் ப்ரே பண்ண தொடங்கினோம். 1 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். அப்போ அந்த டைம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவங்க குடும்பமாக மனைவியுமா சேர்ந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர தொடங்கினாங்க. சடுதியாக ஒரு நாள் அவர் இறந்துட்டார் காலையில். அப்போ இந்த சகோதரி வந்து ஃபியூனரல் எல்லாம் முடிச்சா பிறகு நான் கேட்டேன், சகோதரி நீங்கள் அப்போ திருப்பி போகிறீங்களா இந்துஸ்துக்கு? ஏன்னா ஏசு உங்களுக்கு உதவி செய்யலை, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ மோட்சத்தில் இருக்கிறாரு, நானும் மோட்சத்துக்கு தானே போகணும், அதனால நான் கடைசி மட்டும் இயேசுவுக்காக நான் உயிரோட வாழ போகிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அது சொன்னது மாத்திரமல்ல, அந்த சகோதரி வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த ஆயா வேலை செய்வாங்க. அவங்க மாத்திரம் 125 பேரை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆத்தும பாரம் வந்து எல்லாருக்கும் வரணும். இன்னும் நம்ம ஆத்தும பாரம் நம்முடைய சபையிலையும் நாங்கள் நல்லா உவாச ஜபங்கள் எல்லாம் வைப்போம். பாஸ்டர்
ஜான் ராஜ் அவங்கெல்லாம் நம்முடைய சபைக்கு வந்து ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸை நான் கூப்பிட்டு நான் உவாச ஜெபம் வச்சிருக்கிறேன். அப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு சென்னையிலேயே இவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க உவாச ஜெபத்துக்கு, பெங்களூரில் இவ்வளோ பேர் வர்றாங்களேன்னு. பேஸ்மெண்ட் வில் பி ஜாம் பேக்டு, நிரம்பி வழியும். காலையில் தொடங்கினா நைட்டு முடிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாஸ்டர்ஸ் வந்து நல்லா தேவனுடைய வசனத்தை போதிச்சு நாங்கள் சபையாக ஜபிப்போம். என்னுடைய சபையில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆட்கள் ஜபிக்கிறது மாத்திரமல்ல, ஆட்கள் நல்லா கொடுப்பாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக. ஒரு நாள் வந்து நான் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல சேர்மனாக இருக்க ஒரு 25 லேண்டு வாங்கி ஒரு சர்ச்சுக்கு எல்லாருக்கும் கட்டி கொடுக்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். எங்கள் சர்ச்சில் நான் சொன்னேன், அடுத்த வாரம் நான் ஒரு ஆஃபரிங் எடுக்க போகிறேன். அந்த ஆஃபரிங் வந்து 50 லட்சம் எனக்கு வரணும். நான் வந்து சும்மா அந்த அடுத்த மாதம் போடுறேன், அடுத்த 8 மாதம் கழித்து போடுறேன், அதெல்லாம் வேண்டாம், இருந்தால் போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க என்று சொல்லி 10 நாள் வாசம் பண்ணி ஒரு ஆஃபரிங் எடுத்தோம். அன்னைக்கு ஆஃபரிங் எங்களுக்கு 89 லட்சம் வந்துச்சு. 89 லட்சம். 48 லட்சம் மாத்திரம் கேஷ் இந்த ஆஃபீஸ் ரூமில் இருந்துச்சு. பேங்க்கில் அவங்க கன்னோட வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நான் சிரிச்சிட்டு இருந்தேன், நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீங்கள் ஏன் பயந்து சாவுறீங்கன்னு. இல்லை சார் 89 லட்சம் நாங்கள். அது ஆல் காட். பாருங்க, நம்ம ஒரு சர்ச்சாக நம்ம மூவ் பண்ணும் பொழுது, இப்போ கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் இஸ் த பெஸ்ட் டைம் நம்ம ஆட்களை இயேசு கொண்டு வர்றதுக்கு. நான் இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கிறேன், அதை நான் இப்படி பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மை ஹோம் இஸ் மை பெத்லஹேம் அண்ட் ஜாய் டு த சிட்டி ஆஃப் பெங்களூர். என்னுடைய வீடு பெத்லஹேம், ஜாய் டு த சிட்டி ஆஃப் பெங்களூர். அப்போ எல்லா வீட்லையும் நீங்கள் 5 புது ஆத்மாவை கூப்பிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நான் அதை சிடியிலே பண்ணிடுவேன். அப்போ ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்ண தேவையில்லை. அந்த சிடியில் வந்து 4 கிறிஸ்மஸ் சாங், அது முடித்தோடனே 5 டெஸ்டிமனிஸ், அது முடித்தோடனே 8 நிமிஷம் நான் வாட் இஸ் கிறிஸ்மஸ் என்று பேசுவேன். முடித்த உடனே அந்த அனாயிண்டட் ஆயில் பாட்டில் எடுத்து நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அபிஷேக எண்ணெயை தருவாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி எண்ணெயை கொடுத்து நாங்கள் ஜபிக்க போகிறோம். ஜபிச்சு முடித்த உடனே நான் சொல்லுவேன், நீங்கள் எங்களை கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நீங்கள் வரணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணால் நீங்கள் வாட்ச் நைட் சர்வீஸ் பேலஸ் கிரவுண்ட்ஸில் தான் வைப்போம். குறையாமல் ஒரு 30,000 பேர் வருவாங்க 10 மணிக்கு ராத்திரி. அப்போ அதுக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். எங்களுடைய டார்கெட் வந்து 5000 புது ஆத்மாக்கள் கிறிஸ்மஸுக்கு முதல் இயேசுவை பற்றி கேட்கணும். தட் இஸ் அவர் டார்கெட். அப்போ 6ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மட்டும் 5000 பீப்புள் மஸ்ட் ஹியர் த காஸ்பல் என்று சொல்லி, போன வாரம் நான் இங்கே வர்றதுக்கு முதல் சர்ச்சில் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து, உங்கள் வீட்டை நீங்கள் திறந்து தாங்க, நாங்கள் ஒரு பெத்லஹேம் வைக்கிறதுக்கு என்று சொல்லி திறந்து காட்டோம். அப்போ அது முடித்த உடனே, நம்ம ப்ரே பண்ணி முடித்த உடனே எல்லார் வீட்லேயும் டின்னர் கொடுக்க போகிறோம். அப்போ அவங்க டின்னர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 5 பேருக்கு ஈஸியாக சமைக்கலாம். ஆனால் ஸ்லம்மில் இருந்து ரொம்ப பேர் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க தமிழ் ஆராதனைக்கு. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று பண்ணுறோம். அதில் வந்து அவங்க ஒரு டோக்கனை கொடுத்துட்டு சொல்லணும், எங்கள் வீட்டில் 25 பேர் வர்றாங்க, 25 டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 25 ஃபுட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் மீட்டிங் முடித்த உடனே அந்த ஸ்லம் ஏரியாவில் யாருமே அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டில் 25 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னா அந்த வீட்டாளுங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்களே சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி we are doing. our target is 5000 புது ஆத்மாக்கள் இயேசுவை அறிய வேணும். ஆனால் போன வாரம் நான் இந்த கார்டெல்லாம் கொடுத்து அட்ரஸ் கேட்ட பொழுது, நான் பிளேனில் இறக்க என்னுடைய பாஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பினார். பாஸ்டர், ஆல்ரெடி we have got 2720 வீடுங்க ஏற்கனவே they have opened for my home is my Bethlehemக்கு. அப்ப பாருங்க, 2720 homes have already opened. இப்ப நான் போன உடனே I will be landing 12 o'clock night. 8 o'clock is my recording in the morning for this program. அப்ப நம்ம டார்கெட் என்னன்னா, ஏற்கனவே 2000 addresses we have, houses. இப்ப 2720. அப்ப 4700க்கு மேல ஹோம்ஸ்ல we are going to have a program called my home is my Bethlehem and joy to the city of Bangalore. இப்ப our target is
இந்த சீசன்ல எப்படியாவது ஜாய் டு த சிட்டி ஆஃப் பெங்களூர்னா என்னுடைய மகன் வந்து நியூ ஜெனரேஷன் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. ஒரு 700 யூத் வருவாங்க. அவங்க மூலமா காலேஜஸ், ஸ்கூல்ஸ், மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் நாங்கள் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடி we are going to share about Jesus Christ. So this is our target. அதை நாங்கள் எண்ட் பண்ணுவோம் 31st night 10 மணிக்கு ஆராதனை கிரவுண்டில். அப்போ what I am saying is, நமக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்க நம்ம எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டும். நம்ம கொண்டு வரும் பொழுதுதான் சபை வளரும். நம்ம சபை வளர்றதுக்கு நாங்க தான் காரணமா இருக்கிறோம். பீப்புள் வில் டெல் மீ, பாஸ்டர் நீங்க அப்படி போட்டு ஆட்களை வேலை பண்ண வச்சு ஆத்மாக்களை கொண்டு வர்றீங்க. நான் சொன்னுவேன், எனக்கு இல்லை, இட் இஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இப்ப இந்த சபையில 150 பேர் இருக்கிறீங்கன்னா அல்லது 200 பேர் இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு டார்கெட் பண்ணணும். ஆண்டவரே, அடுத்த வருஷத்துக்குள்ள நம்முடைய சபை 400 மாறணும். அந்த டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய சபை 200 இருக்க நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தேன். ஈச் ஒன் பிரிங் ஒன் டேக் ஒன் ஃப்ரீன்னு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, வாட் இஸ் திஸ் ஈச் ஒன் பிரிங் ஒன் டேக் ஒன் ஃப்ரீ? நான் சொன்னேன், பிரிங் ஒன் பர்சன் டேக் த மிரக்கிள் ஆஃப் காட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. அன்னைக்கு வந்து 450 பேருக்கு மேல வந்தாங்க. So we have to constantly, like a factory, we have to work to bring souls to Jesus Christ. அப்ப நான் உங்களுக்கு I'm going to share with you few points. You can write it down, you know. And before that, I want to give all of you one gift also. My CD, my latest DVD. ஒரு gift-ஆ கொடுங்க எல்லாருக்கும். பாஸ்டர் அதோட சேர்ந்து உந்தன் தயவால் என்ற ஒரு CD இருக்கு பாஸ்டர். அண்ட் அந்த உந்தன் தயவே என்ற CD தான் என்னுடைய லேட்டஸ்ட் தமிழ் ஆல்பம். அதில் வந்து அந்த உந்தன் தயவே, நான் ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முதலாக அந்த பாட்டை நான் எழுதினேன், உந்தன் தயவே. இது ஒரு பெஸ்ட் செல்லிங் சிடியாக இருக்கிறது. பட் ஐ வாண்ட் கிவ் இட் யூ ஆஸ் அ கிஃப்ட். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கிற பாடல்களை நீங்கள் பாடலாம். திஸ் இஸ் மை டிவிடி, என் வாழ்விலே. நான் இந்த டிவிடி வந்து உங்களுக்கு கிஃப்டாக இப்போ தரப்போகிறேன். இதுங்க பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். ஐ ரிட்டன் அ பைக், மேலேருந்து கீழே குதிச்சிருக்கிறேன். இந்த ரெகுலர் பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதனால யங்ஸ்டர்ஸ் வில் என்ஜாய் திஸ். மை ஐடியா இஸ் somehow people must come to Christ. இதில் 2 பாடல் வந்து என்னுடைய மகனும் அதில் பாடியிருக்கிறாங்க. 1 English and 1 Tamil. Rest all the songs are in Tamil. நீங்கள் கொடுக்கலாம் பாஸ்டர். You decide how you want to give it to people. Okay, any day you decide. That is there. Okay, தம்பி அந்த கீபோர்ட் போடுற தம்பி எங்க? தம்பி ஒரு ஜி எனக்கு கொடுங்க. Hallelujah. I want to sing a song. Hallelujah. Praise you, Jesus. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடு. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடு. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடு. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடு. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன்
தயவே. பாடுங்க. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும், என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. இந்த பாடலை நான் ஆபரேஷனுக்கு போறதுக்கு முதல் நான் இதை எழுதினேன். அப்ப நான் அடுத்த நாள் 2 நாள் இருக்கு ஆபரேஷனுக்கு. நான் இந்த ஆபரேஷனை வந்து நான் I was postponing it because I wanted my daughter to get married. நான் அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, if anything happens to me, what will happen to her? So I was waiting for her marriage to be over so that I can go for operation. Even if anything happens, it's okay. My daughter is taken care. I had that in my mind. But my daughter said, no dad, you finish your operation and then I'll get married. And she got married last week. And but the point is, on the time thaan and the paadal eludina, all because of your grace. உடைய தயவு மாத்திரம் இல்லாட்டி. என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய்க்க நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், யூ கேன் ஆப்ரேட் ஆன் மீ இஃப் யூ ப்ராமிஸ் மீ டு கம் டு மை சர்ச். அவர் தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர் பட். அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் சண்டே he came to the church. He is a Hindu. I told father that I will come to church, so I came here. அவரும் வந்தார், அவருடைய ஒய்ஃபும் அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டரும் வந்திருந்தாங்க, 3 பேரும். நான் உங்களுக்கு ப்ரே பண்ணி he took the mic and he said, this is the best day in my life. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட், and if you type Manipal Hospital, his qualification is like 1 full scale paper. One of the topmost surgeon. But God, he told me, he said, Father, 1 hour 40 minutes operation and kondu poi almost 4 hours ஆச்சு. But God saved my life. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய தயவால நம்ம வாழ்றோம். Amen. இன்னொருக்கா எல்லாருமா சேர்ந்து பாடலாமா? உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடு, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடு, என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே, என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், வாழ்விலுயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நிற்காணச் செய்யும், வாழ்விலுயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நிற்காணச் செய்யும், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடு, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே
என்னை தாங்கிடு. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. பாடுங்க. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும், என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. Hallelujah. E கொடுங்க தம்பி. E. Give me E. Hallelujah. Ribaka shantalaba. Kalama shandalaba. Ribalamo shabarabatiatalaba. Atuma பாரத்தை தாங்க ராஜா. அப்படியாவது இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. Thank you, Lord Jesus. I'll start the song, then you'll join with me. Hallelujah, Jesus. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தாம் நையா. பாடுங்க. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தாம் நையா. என் நம்பிக்கையும் நீர்தாம் நையா, என் அங்குரமும் நீர்தாம் நையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. சொல்லுங்க. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும், என் நம்பிக்கையும் பிரபலமஷந்தா, என் அங்குரமும். சத்தத்தை உயர்த்தே. என் நம்பிக்கையும் என் அங்குரமும் நீர்தானையா,
உம்மையே நம்பி உள்ளோமே யெகோவா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே யெகோவா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்தென்னை தப்புவித்தீரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்தென்னை தப்புவித்தீரே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் இயேசுவே நீர்தானையா. ஒரே ஒரு முறை பாட போறோம். இன்னும் 20,000 பேர் சபையை நடத்துவதென்றால் அது அவ்வளவு ஈஸி அல்ல. அநேக வேதனைகளின் பாதையில் நான் சென்ற பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை எழுதி ஆண்டவர் எனக்கு அவருடைய அன்பை காண்பித்தார். நமக்கு எல்லாம் அவர்தான். Amen. Everything is Jesus. Amen. அதனால நம்ம எல்லாருமே பாட போறோம். உம்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி உள்ளோமே யெகோவா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே யெகோவா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும் நீர்தானையா. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிரும் என்னை தப்புவித்தீரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிரும் என்னை தப்புவித்தீரே. என் நம்பிக்கையும் நீர் தானையா, என் அங்குரமும். சத்தத்தை உயர்த்தே என் நம்பிக்கையும் ரோபியாபோ, என் அங்குரமும் நீர்தானையா. என் நம்பிக்கையும் இயேசுவே நீர்தானையா. பரிசுத்த பிதாவே, ஆத்துமாக்களை கொண்டு வருவதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு பாரத்தை கொண்டு வாருங்க ராஜா. அப்படியாவது ஆத்துமாக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சபை வளர வேண்டும் ராஜா. 150 பேர் 300 மாற வேண்டும், 300 600 மாற வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நீர் கொண்டு வர வேண்டும் ராஜா, இயேசுவின் நாமத்தினால ஆமென். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது வசனமும்
6வது அதிகாரம் 1வது வசனத்தையும் நாங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:41 6:1 மட்டும். யாராவது வாசிக்கிறீங்களா? வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். போதும். பாருங்க, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறது என்னவென்றால், நாம் சாட்சி சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். விட்னஸிங் ஃபார் ஜீசஸ் அண்ட் பில்டிங் த சர்ச். இயேசுவுக்காக நாங்கள் சாட்சிகளை சொல்லி ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு காரியத்தை நாங்கள் மறக்கவே கூடாது. நம்முடைய சபையை கட்டுவதற்காக நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வருவதில்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் வளருவதற்காக. இதை மனசுல நம்ம தெளிவாய் வச்சுக்கொள்ளணும். நான் சொல்லுவேன், பெங்களூர்ல நம்முடைய சர்ச்சில் எல்லா சபைகளும் வளர வேண்டும். எல்லா சபைக்காகவும் நம்ம ஜபிப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த எல்லா சபையிலையும் எங்க சபையும் சேர்த்துக்கொள்வார். என்ன? அப்ப நம்ம ஆத்துமாக்களை கொண்டு வருவது எதுக்குன்னா, நம்முடைய சபையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவதற்கு மாத்திரமல்ல, பாவிகள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்காக. அப்போ ஒவ்வொரு பாவியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சபைகள் கட்டாயம் வளரும். ஆத்துமாக்கள் ஆலயத்துக்குள்ள வந்து அவர்கள் நாட்டப்பட்டு அவர்கள் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். மறக்க வேண்டாம், அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா 5 காரியங்களை பார்ப்பீங்க. முதலாவது என்னவென்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 2வது ஞானஸ்நானம் எடுத்தார்கள். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், 2வது ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது சொல்லுங்க, முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், 2வது ஞானஸ்நானம் பெற்றார்கள், 3வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், 4வது சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4வது சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 5வது கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். சில பேர் என்ன செய்வாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் கனி கொடுக்கிற கிறிஸ்தவனாய் மாறினாத்தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல சொன்னா உல்டா புல்டா. என்ன, நம்ம அதை மாற்றி செய்கிறோம். பிப்ளிக்கல் growth. அப்போஸ்தல நடவடிக்கையில் பாஸ்டர் உங்களுக்கு அந்த புக் கிடைச்சா? ஓகே, யூ கேன் டேக் அ சீரீஸ் இன் தட் புக். நான் ஒரு அந்த புக் ஒன்று எழுதியிருக்கிறேன் அப்போஸ்தலர் பற்றி. அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு ஆராய்ச்சி என்னவென்றால், 5 காரியங்கள் தான் அப்போஸ்தல நடவடிக்கையில் மெயினாக பார்க்குறோம். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்றது, 2வது ஞானஸ்நானம், 3வது பரிசுத்த ஆவியை பெறுறது, 4வது சபையில சேர்த்து கொள்ளப்படுறது, 5வது கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் மாறுவது. அதனால தான் நீங்க பாருங்க, அந்த 28 அதிகாரத்திலையும் ஆண்டவர் 1வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த 10 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் 3000 பேரையும் 5000 பேரையும் அவருக்குள்ள கொண்டு வந்தார். பாத்தீங்களா? அதுக்கு பிறகு இந்த முழு அப்போஸ்தல நடவடிக்கையில நீங்க எடுத்தீங்கன்னா, the total period of Acts of the Apostles is within 30 years to 32 years. அப்ப அந்த 32 வருஷத்துக்குள்ள அவங்க உலகத்தையே கலக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இன்னும் முதலாவது ஜெருசலேம், 2வது ஜூடியா சமாரியா, 3வது uttermost parts of the earth. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் they covered Jerusalem.
முதலாவது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் they covered Jerusalem. 9வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரத்துல ஜூடியா சமாரியா they covered. 9லிருந்து 12. 13லிருந்து 28 அதிகாரத்துல uttermost parts of the earth. அப்ப ஆண்டவர் சொன்ன அவலத்தை முதலாவது அதிகாரத்திலிருந்து 8ல ஜெருசலேம், 9லிருந்து 13 மட்டும் ஜூடியா சமாரியா, 13லிருந்து 28 மட்டும் என்டையர் வேர்ல்டு. அப்ப பாருங்க 35 வருஷத்துல they were able to shake the world for Jesus. But 2000 years, what are we doing? Isn't it? It is the question. It is not something to embarrass us, but it is a question to challenge us. You know, சபையாய் இப்ப என்னுடைய சபை வந்து 82ல தொடங்கினேன். இப்ப 31 வருஷம் ஆயிட்டு. இப்ப இந்த 31 வருஷத்துல maximum people I have reached is over 22,000. Okay, so many of my people are all around the world. நான் உலகத்துல எங்க போனாலும் ஒரு FGAG ஆத்மா இருக்கும். ஏன்னோ சொல்லுவாங்க 85ல நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, 89ல கொடுத்தீங்க, 90ல கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. All over the world people are there. But you know, we are preaching in 19 television. We are going live on Sundays, touching over 5.5 crore people in Karnataka. So 2 சேனல்ல வாங்கி காசு கொடுத்து நாங்க பிரசங்கம் பண்றோம். All our lifetime, through my CD, through my DVDs, all these things, how many people I am touching? Only limited. Padingla, only limited. The whole world has 6.3 billion people. I know, என்னுடைய ஸ்டடியில நான் போட்டிருக்கிறேன், 1970ஆம் ஆண்டு எடுத்த ஸ்டடியில they have said இந்தியா கிறிஸ்தவ தேசமா 7ஆவதா இருக்குதுன்னு இந்த உலகத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, what a transformation God is bringing. நான் வந்து 2001 2002ல குஜராத்ல போய் பிரசங்கம் பண்ணுவேன். பண்ணினா ஒரு 500 பேர் ஒரு 600 பேர் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வருவாங்க. ஈவினிங் குருசைட்ல ஒரு 50,000 பேர் கிட்ட வருவாங்க. இப்ப நான் குஜராத்துக்கு போனா எனக்கு அப்ளிகேஷன் எடுக்கவே முடியாது. ஏன்னா 5,000 பேர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ பேர் வர்றாங்க கான்ஃபரன்ஸுக்கு. குருசைடுன்னா 2 லட்சத்துக்கு மேல 3 லட்சத்துக்கு ஆத்மாக்கள் வர்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, the places which were hard for the gospel, they are opening up to the gospel now. எந்த இடத்துல நரேந்திர மோடி அவங்க சொல்லுவாங்க, his driver is a Christian. அவர் சொல்லுவாரா, Christians we can trust more. அப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்டியனை பிடிச்சு அவர் ஒரு ஏரியாவில் பிஜேபி எலெக்ஷனுக்கு நிக்க வச்சு வந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க அந்த ஏரியால ஒரு கிறிஸ்தவன் நின்னா தான் அந்த ஏரியால வெல்ல முடியும். அப்ப பாருங்க, அவர் ஒரு பிஜேபிக்கு நின்று வெண்டு அவர் வந்து ஃபுல்லா இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஏரியா முழுதுமா. பாருங்க, Christianity is spreading all over India. That is why they are saying 2%, but actually the real percentage is over 8%க்கு மேல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்ப 1.3 billion people 8%. That's why every church is overflowing. என்ன இப்ப எங்க சர்ச்சில் 12 ஆராதனை இருக்குன்னா because people are coming, we are having the services. என்ன அதனால என்னுடைய சபை மட்டுமல்ல, பெங்களூர்ல அநேக சபைகள் வளர்கிறது, இந்தியாவில் எல்லா சபைகளும் வளர்கிறது. ஆண்டவர் சபைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப what we need to understand is, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷங்கள், வாழ்கிற வருஷங்கள்ல நமக்கு இருக்கிற வாஞ்சியெல்லாம் ஒரு ஆத்துமாவை இயேசுவுக்காக ஒரு வருஷத்துல கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு வருஷத்துல அது 12 மாசத்துல ஒரு ஆத்துமாவை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அப்ப நீங்க சராசரி ஒரு சபையில 5 வருஷம் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், 6 வருஷம், சில பிலீவர்ஸ் 7 வருஷத்துக்கு பிறகு போயிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், 36 வருஷம் எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் டென்ஷனா போயிடுவாங்க. அதனால அவங்க இருக்கிற டைம்ல நீங்க 6 வருஷம் ஒரு சபையில இருக்கிறீங்கன்னா, 10 வருஷம் இருக்கிறீங்கன்னா, அந்த 10 வருஷம் your qualification is, நீங்க 10 பேரை இயேசுவுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்களா? That is your main question.
நான் இந்த சபையில இருக்கும் பொழுது 10 ஆத்துமாக்களை 10 வருஷம் ஆச்சு, 10 பேரை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னா என்னுடைய அக்கவுண்ட்ல 10 பேர் இருக்கணும் இந்த சபையில. அப்ப நீங்க ஒரு வளர்கிற விசுவாசியாயும் கனி கொடுக்கிற விசுவாசியாயும் நீங்க மாறுவீங்க. ஜபிக்கிறது நல்லது, நம்ம எல்லாம் வந்து ஜபிப்போம். நான் சபையில சொல்லுவேன், உபவாச ஜபத்துக்கு எல்லாம் வர்றது மாத்திரமல்ல, அதே ஸ்பீட்ல ஆத்துமாக்களையும் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து உட்காந்து ஜபிக்க விருப்பம், ஆத்துமாக்களை கொண்டு வர விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி நான் கொண்டு வர்றது? நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் சொல்லுவேன், சில நேரம் உங்களுக்கு வெக்கமா இருந்தா ஒரு இடத்துல போய் டீ குடிச்சிட்டு ஒரு நோட்டீஸ் அங்கே வச்சுட்டு நீங்க போயிருங்க. இன்னொருத்தன் அதுல வந்து டீ குடிக்க வர்றவன் அதை எடுத்துட்டு சர்ச்சுக்கு வருவான். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, இப்ப இமெயில் இருக்கு, எவ்ரி திங் இஸ் தேர். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு இமெயில் இன்விடேஷன் அனுப்பலாம். நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, 1000 பேருக்கு அனுப்பினீங்கன்னா ஜபத்தோட 100 பேர் வந்தாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, இருக்கிற 100 பேரும் 1000 அனுப்பினா எவ்வளவு வந்துச்சு? 1,00,000க்கு மேல. அப்ப 1,00,000த்துல ஒரு 2000 பேர் வர மாட்டாங்க? God will bring. That is why we must target. ஒரு பிசினஸ் வேர்ல்டுல எப்படி they are targeting and they are producing results, அதே போல we have to target. நான் ஒவ்வொரு மாசமும் ஒரு 600, 700, 800 பிசினஸ்மென்னோட நான் ஒரு செஷன் வைப்பேன். அந்த செஷன்ல எல்லா பிசினஸ்மெனும் வருவாங்க, இந்துக்கள் எல்லாரும். ஒருவர் அட்டென்ட் பண்ணுவாரு. 800 பிரான்ச் வச்சிருக்கிறார் இந்தியாவில். அவர் கம்பெனியில வந்து 7000 பேர் வேலை செய்றாங்க. இஸ் அ மல்டி பில்லியனியர். அவர் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறாரு, கேன் யூ பி ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் மை கம்பெனி? அப்ப நான் சொன்னேன், ஃபார் வாட்? He said, I want speed and I want counsel. Secular business. எத்தனையோ செக்குலர் பிசினஸ்ல கேட்பாங்க, நீங்க உங்களுக்குள்ள நீங்க மாத்திரம் எங்களுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எங்க கம்பெனி வளரும். ஏன்னா நீங்க ஆத்துமாக்களை வச்சு இவ்வளவு பேரை பிடிச்சிட்டீங்க இந்த சபையில. நான் சொல்ல, நான் பிடிக்கல, நம்ம பரிசுத்தாவியின் மூலமாய் அவர் கிரியை செய்யறதுனால நம்ம ஆத்துமாக்கள் கொண்டு வர்றாங்க. பட் we have to drive the people to get souls. ஈவன் முடியாதுன்னு சொல்றவங்களும் ஒரு ஆத்துமாக்களை கொண்டு வர வச்சிடணும். என்ன, அதுதான் முக்கியம். அப்ப நீங்க ஒரு நாள் சொல்லக்கூடாது என்னால முடியாது. ஆண்டவர் என்னை பாவித்து ஒரு ஆத்துமாவை கிறிஸ்மஸுக்கு முதல் கொண்டு வர அவர் கிருபை செய்வாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சபையாராய் சேர்ந்து, கிறிஸ்மஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கா? கிறிஸ்மஸ் சர்வீஸ் நீங்க வைக்கும் பொழுது அன்னைக்கு வந்து ஒரு 500 பேரை நம்ம டார்கெட் பண்ணிடணும். டார்கெட் பண்ணி நம்ம வச்சோம்னா அன்னைக்குல இருந்து அடுத்த வருஷம் ஒரு பெரிய growth நீங்க சபையில பாப்பீங்க. ஹல்லேலூயா. Every church must grow. So அப்ப understand this principle. வாசிங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 1 and verse 21. எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாத்தீங்களா? திருப்பி வாசிங்க. It's a beautiful scripture. திருப்பி வாசிங்க. எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்ப பாருங்க, அதுல ஒன்று வந்து தேவ ஞானம், ஒன்று வந்து சுயநாத ஞானம். Isn't it? One is godly wisdom, one is earthly wisdom. So because of the earthly wisdom, சுய ஞானத்தினால they are unable to accept the godly wisdom. People in the world are looking at godly people as foolish people. They say today we have this, that, everything in the world. Why do we need God? We don't need God. That is man's wisdom. So God is saying, with the godly wisdom, you must counteract the earthly wisdom. ஆண்டவருடைய ஞானத்தினால இந்த சுய ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? தாக்கணும். அப்ப ஆண்டவருடைய ஞானம் எங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த சுய ஞானம் உள்ளவர்கள், சில பேர் சொல்லுவாங்க நான் PhD, நான் DD, அது இதுன்னு. நான் சொல்லுவேன் PhDன்னா பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ். ஏன்னா PhD வந்து அதுக்கு மேல படிக்க முடியாது.
அதனால டேமேஜா உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க படிக்க படிக்க கண்ணாடி சின்னதாகவும் தாடி பெருசாக வளரும். வாய் திறந்து பேச மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பாங்க. அப்போ பாருங்க, நம்ம வந்து we think that we have godly wisdom. Nobody in the world can have godly wisdom. It is only human wisdom. But remember, there is something called godly wisdom. Godly wisdom is powerful than human wisdom. Because end of the day, man will come to a point to understand that his wisdom is zero and there is a creator more than everything in this world. Hallelujah. இந்த உலகத்துல வந்து மனுஷனுடைய ஞானம் வந்து அது கட்டுப்பட்ட ஞானமாயிருக்கிறது. ஆனா godly wisdom is heavenly wisdom. ஆமென். அப்ப வாசிங்க. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாத்தீங்களா? மக்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. முடிச்சிட்டீங்களா அந்த வசனம்? ஓகே, தேவனுக்கு பிரியமா இருக்கு. அப்ப ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது தேவனுடைய பிரியம். அதை மறக்க கூடாது நீங்க. அப்ப நீங்க ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்க, இப்ப நமக்கு வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க, சரியா? இந்த இந்துக்களை நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாம்? நான் அநேக காரியங்கள் செய்வேன். ஒரு நாள் நான் சொன்ன எல்லாருக்கும், உங்க எல்லா இந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எனக்கு கொடுங்க, உங்க பேரையும் கொடுங்க. அப்ப நான் என்ன செய்தேன்னா, அந்த இந்து ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அவங்க கேட்டாங்க, நீங்க ஒரு பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வர்றீங்க? இல்ல உங்க ஃப்ரெண்டு சாம்சன் தான் சொன்னாரு வர சொல்லி. அப்படியா, சரி வாங்க. நாங்க அப்படி 7000 வீட்டுக்கு போனேன். 7000 வீட்டுக்கு போனோம். 7000 houses we went singing Christmas carols. So when we went there, they said, how come you are coming? No, your friend. Oh, your friend, my friend. Okay, I'm coming. Please come inside. So the moment we went inside, we used spiritual warfare. You know what is spiritual warfare? Spiritual warfare is avikuriya yuddhamna, wherever your feet treads upon, God will give. உங்க கால் எங்க மிதிக்குதோ அந்த இடத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்ப 7000 இந்து வீட்டுக்குள்ள போய் கால் வச்சிட்டோம். நமக்கு சொல்லவா வேணும்? அங்க உள்ளுக்குள்ள வச்சிட்டோம்னா அப்புறம் வெளியே வரமாட்டோம். அவங்க போன்னு சொல்ல மட்டும் வெளியில வர்றதில்ல. கால் வச்சிட்டோம் உள்ளுக்கு. நான் சொல்லிட்டேன் எல்லாரையும், அவங்க போன்னு சொல்ல மட்டும் எல்லாம் ஆவியில ஜபிச்சுட்டே இருங்க. சத்தமா ஜபிக்காதீங்க, உள்ளத்துக்குள்ள ஜபிங்க. நல்லா ஜபிச்சு 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 அந்த இடத்தையே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்காது இங்க வர்றதுக்கு. என்ன? அப்ப we went there, we put our foot inside. The next thing was we read the scriptures. அப்ப எங்க we are sowing the seed, God will bring a harvest one day. மூணாவது என்ன செய்தோம்னா, we started to sing in that house. அப்ப ஆண்டவர் துதியின் மத்தியில அவர் வாசம் செய்வார். அப்ப அந்த வீட்டுல அவர் இறங்கி வந்துட்டார். நாலாவது என்ன செய்தோம்னா, எல்லா கட்டுக்களையும் உடைச்சோம். ஜபிக்க கேட்டோம் அவங்கள்ட்ட, உங்களை நாங்க பிளஸ் பண்ணலாமான்னு. நான் கேட்கல ஜபிக்கலாமான்னு. ஏன்னா அவங்களுக்கு புரியாது என்னடா ஜபிக்கலாம். ஸோ பிளஸ் பண்ணலாம், ப்ளீஸ் பிளஸஸ் பண்ணுவாங்க. பிளஸ்ஸிங்கன்னா நம்ம வேலையே அங்க போய் கட்டு எல்லாம் ஓட்ட. அங்கதானே எல்லாம் இருக்கு, முனியாண்டி மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த கட்டுக்கள் எல்லாம் உடைஞ்சு நொறுக்கணும் ராஜா. அதை சொல்லாம நம்ம ஜபிக்கிறோம், சரியா? அஞ்சாவது என்ன செய்தோம்னா, எல்லாருக்கும் ஒரு எண்ணெய் பாட்டில் கொடுத்தோம், சரியா? இந்துக்களுக்கு அது விருப்பம். எண்ணெய் பாட்டில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அவங்க போய் இருக்கிற ஆற்றுல எல்லாம் குளிச்சு எழும்புறாங்க, நாத்த ஆறுல எல்லாம் குளிச்சு அவங்க எழும்புறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் விருப்பம். ஹோலி தண்ணி, ஹோலி வாட்டர், அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம். நான் சொல்றேன், இது ஹோலி ஆயில். என்ன ஆயில்? ஹோலி ஆயில். ஓகே, இதை போய் பாக்கெட்ல வச்சுக்கொள்வோம். வச்சோடனே நான் கேட்பேன், இது பாருங்க, திஸ் இஸ் அனாயிண்டட் ஆயில். whenever you have sickness, take 1 drop. அப்போ ஒரு அம்மா கேட்டுச்சு, only 1 drop? only 1 drop. don't take more than 1 drop. ஏன்னா பாட்டில் சின்னதாக இருக்கு. take only 1 drop. எடுத்து எங்க போடணும்? நான் சொன்னேன், இங்க போடுங்க. இங்க போட்டு say Jesus, that's all. say Jesus, don't say anything else, only say Jesus. அப்படி 7000 houses we went. அப்ப Jesus, whoever calls upon the name of the Lord will be saved. God will touch them. அப்ப இவங்க ஜீசஸ் என்று சொன்னதான் எத்தனையோ வீட்டுல ஹீலிங் கிடைச்சிருக்கு. கிடைச்சோடனே ஓடி வந்துட்டாங்க சர்ச்சுக்கு.
வந்து ஃபாதர் நீங்க அந்த என்ன கொடுத்தீங்களே அதை போட்டு ஜீசஸ் சொன்னோம், ஏதோ நடந்துட்டேங்க வீட்டுல. நெக்ஸ்ட் இயேசுவை ஏத்துக்கொள்ள வச்சு உடனே ஞானஸ்நானம் கொடுத்துறது. இன்னும் நம்ம விட்டுறது இல்லை யாரையும். இயேசுவை ஏத்துக்கொண்டா தண்ணியில் இறக்கிறது. ஏன்னா சில பேர் ஏத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வாரமும். அதனால ஒரே வாரத்துல ஏத்தி இறக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எப்படியாவது ஆத்துமாக்களை நம்ம எப்படியாவது நம்ம கொன்றோணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் இயேசுவை அறியணும், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை அறிய மாட்டாங்க, ஆனா ஒரு நாளைக்கு அறிவாங்க. நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வேன்னா, நான் இருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல இடம். அந்த இடத்துல எல்லா வீட்டுக்கும் நான் கிறிஸ்மஸ் கேக்கு அப்புறம் அந்த கல் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு இன்விடேஷனும் வச்சு அனுப்புவேன். சர்ச்சுக்கு வர சொல்லி ஒரு இன்விடேஷன் அதுக்குள்ள வச்சு கொண்டு போய் எல்லா வீட்லையும் கொடுத்துட்டு வருவேன். எல்லா வீட்லையும் கொடுத்துருவேன். இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னால ஒரு டபுள் PhD இருக்கிறார். அவர் வந்து அன்னைக்கு சொல்றாரு, I saw your name in the internet, I saw in the web, you are such a big person, such a big church you have, oh wow, can you take me to your church? நம்ம விடுவோமா சான்ஸ்? நான் என்ன சொல்றேன்னா, we don't know. பாருங்க, Zacchaeus was an income tax commissioner. என்ன, where was he standing to see Jesus? எங்க? மரத்துல நாமளா என்ன நிற்கும்? என்ன மரத்துல நாமளா என்ன நிற்கும்? என்ன சிரிக்கிறீங்க? சொல்றீங்கல்ல, ஏன்னா மரத்துல ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஏறி நிற்கிறான். யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க. பார்த்தீங்களா? The need is so great. The need is so great. I was in Caribbean island 2 weeks back. I went to pray for the Prime Minister. Okay, அங்க போன வெஸ்ட் இண்டீஸுக்கு. அங்க போனா I went to the Prime Minister's office. The first thing he told me, pray for me. I prayed for the Prime Minister of that nation. அவர் உடனே எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? Next time when you come, I want to have a big meeting for you. Prime Minister சொல்லி வச்சிருக்கிறார் இப்ப. Then அவருக்கு ப்ரே பண்ணி முடிச்சோன்னே நேஷனல் டெலிவிஷன்ல கூப்பிட்டாங்க. நேஷனல் டெலிவிஷன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, ஸ்பீக் இன் அவர் டெலிவிஷன். நேஷனல் டெலிவிஷன். half an hour I spoke. You are not a turkey but you are an eagle. முடிச்சிட்டு வர்றேன், ஒருத்தர் சொல்றாரு, I like what you said. I am not a turkey but I am an eagle. But see, God gives us the opportunity. So the governor called. உடனே கவர்னர் ஆஃபீஸ்க்கு போனா அங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு நல்லா இயேசுவை பத்தி சொல்லி ஜெர்மனி முடிச்சோடனே she took me to the place where they sign, கவர்னர் ரூம்ல அந்த புக்ல சைன் பண்ணுவாங்களே. She told me, you sign in this book. All the presidents of the world have signed. Indira Gandhi has signed. Nehru has signed. And the Queen Elizabeth has signed. And she told me, you also sign. அப்ப நான் யோசிச்சேன், the people in the world, once when they know that there is wisdom in God's children, they will honor them, because the problem in the world remains to be the same. என்ன, இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும், எங்க சர்ச்சில் பெங்களூர் இஸ் கால் சாஃப்ட்வேர் பிளேஸ், ரைட்? எங்க சர்ச்சில் 10 மணி ஆராதனைக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் பீப்புள் தான் வருவாங்க, டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம். நான் சொல்லுவேன், உங்க சாஃப்ட்வேர் எல்லாம் ஹார்ட்வேரா மாறும் நீங்க இயேசுகிட்ட ஒழுங்கா வராட்டி ஜெபத்துக்கு. அதனால எல்லாரும் ஹார்ட்வேரா மாற முதல் ஓடி வந்துருங்க ஜெபத்துக்கு என்று கேட்பேன். சண்டேல கேட்பேன், உவாச ஜெபத்துக்கு வராதவங்களை எழுமி நில்லுங்கன்னு கேட்பேன். 10 மணி இங்கிலீஷ் சர்வீஸ்ல எழுமி நிற்பாங்க ஒரு கும்பல், எல்லாம் சாஃப்ட்வேர் ஆளுங்க. சொல்லுவேன், நெக்ஸ்ட் வீக் ஜாப் எல்லாம் போயிடும், மரியாதையா மண்டே வந்துடும் ஜெபத்துக்கு. காலையில் எல்லாம் வந்து 9லேருந்து 10 ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. நான் வந்தோன்னு என்னை பார்த்து சிரிச்சிட்டு ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், வெரி குட் சாஃப்ட்வேர். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மக்கள் without their knowledge they are getting lost. Without their knowledge they are getting lost, and we have to tell them. If we don't tell, நான் தான் சொல்லுவேன், கோகோ கோலா வந்து எல்லாருக்கும் தெரியும், கோகோ கோலா, ரைட்? கோக் தெரியாது யாரும் கிடையாது. பில்லி கிராஹம் went to one jungle in Africa. ஒரு பையன் துணியே போடாதவன், அவரை பார்த்து கேட்டானா,
do you have coconut? துணி போடாத ஒரு பையன் ஆப்பிரிக்கன் ஜங்கிள்ல கேட்டான், do you have coconut? அப்ப இவர் கேட்டாரான், do you know Jesus? அவன் கேட்டானா, is it another coconut? அப்ப பாருங்க, Coke came now, whole world knows. Jesus came 2000 years ago, but still people don't know. Why? It's because we have kept quiet. நம்ம ஆட்களை பத்தனை பயந்துடுறது, எப்படிப்பா சொல்றது, சொல்லிடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ஒரு சிரிச்சுட்டு, ஹலோ how are you? Jesus loves you. அவன் அதுக்கு பிறகு என்ன செய்வான், சுடவா போறான்? இல்லை, அவன் வீட்டுக்கு போய்க்க ஆண்டவர் அவனை தொலைச்சிருவார், திருப்பி வருவான் தேடி. என்ன, ஒருத்தன் வந்து டிஎல் மூடி சர்ச்சுக்கு போனானா, போனா நல்லா குடிச்சிருந்தான். அவர் வந்து சர்ச்சில் ஒரு பெரிய போர்ட் போட்டிருந்தார். இவன் அந்த போர்டை பார்த்துட்டு இவன் திருப்பி எழும்பி போயிட்டான். போயிட்டு போற வழியில திருப்பி வந்திருக்கிறான். திருப்பி வந்து அந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த நேரம் சர்வீஸ் நடக்குது. டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவன் மாத்திரம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான். அப்ப டிஎல் மூடி வந்து கேட்டாரா, என்னுடைய செய்தி உன்னை தொட்டிச்சான்னு. அவர் சொன்னாரா, நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது, நான் ஃபுல்லா தண்ணி போட்டுருக்கிறேன், நீங்க என்ன பேசுறேன்னு தெரியாது, ஆனா அந்த போர்டு ஒன்று போட்டிருக்கிறீங்களே, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ வாண்ட் டு நோ ஹூ இஸ் தட் பர்சன். See, that is the secret. நமக்கு தெரியாது. People in the world are foolish. They have to receive Jesus. We have the godly wisdom. The people in the world have human wisdom. So remember, godly wisdom will always overpower the human wisdom. Amen. ஒரு பையன் வந்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டா இவன் பயங்கரமா குடிப்பான், எல்லா இது ட்ரக்ஸ் எல்லாம் புகைப்பான். ஸோ இவனை கொண்டு போய் அதில் போட்டோன்னே ஜெயிலில் யாரோ போய் இவனுக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்குறாங்க. பைபிள் கொடுத்தா ஜெனிசிஸ், எக்ஸடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் இவன் முடிச்சிட்டான். எப்படி முடிச்சான்னா, டெய்லி ஒரு பேஜை கிழிச்சு சிகரெட் மாதிரி குடிச்சிட்டு வந்துருக்கான். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, படிச்சு கிழிச்சிட்டான்னு. இவன் கிழிச்சு படிச்சுட்டான். எல்லாம் போதி ஊதி ஊதி முடிச்சாச்சு. சடுதியா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கீங்க, ஃபுல் பைபிள் எரிஞ்சு போச்சு. இருந்ததே ஒரே ஒரு போர்ஷன் தான், ஜான் 3:16. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர். ஜான் 3:16 மாத்திரம் விட்டுட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு. அவன் அதை படிச்சு இயேசுவை ஏத்துக்கொண்ட ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறினான். See, we don't know. நம்ம தான் பயப்படுறோம். But people are in need. You understand that? People are in need. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் அமெரிக்கால. அவருக்கு வந்து 7000 பேர் அவர் சர்ச்சில் இருக்கிறாங்க. அவர் கதை கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபனி. அவர் வந்து முந்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதல் ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டார். அவன் இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. போட்டோடனே யாரோ போய் இவருக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்குறாங்க. பைபிள் கொடுத்தா இவர் பைபிள் எடுத்து ஒரே எறிஞ்சிருக்கிறார். எனிவே அங்கே இப்போ 40 வருஷம் இருக்கணும். அதனால டெய்லி நடந்து திரிவாரு. ஜெயிலுக்குள்ளேயும் சண்டை தான். அந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த பைபிளை இவர் போய் பார்த்துருக்கிறார். எறிஞ்ச பைபிளை பார்த்தா கரெக்டா யோவான் 3ஆம் அதிகாரம் திறந்திருக்கு. இவர் அதை படித்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஜெயிலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இப்போ அவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அவர் ஒரு அமெரிக்கன், சர்ச்சுக்கே போனது கிடையாது. அப்போ இவர் சொன்னாரா, நாளையிலிருந்து நான் சர்ச் நடத்த போறேன்னு. சரியா? அப்போ இவர் போய் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கிறாரு, சர்ச் எப்படிப்பா நடத்துறீங்கன்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், அவங்க பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஆஃபரிங் எடுப்பாங்க, அப்புறம் மெசேஜ் கொடுப்பாங்க, அப்புறம் ஜெர்ம் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்போ இவர் சொன்னாரா, எல்லாருக்கும் சொல்லு, நாளைக்கு நாங்கள் சர்ச் வைக்க போறோன்னு. சரி, எல்லாரும் சொன்னா 3 பேர் எழும்பல. அவங்க படுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு கம்பு கொண்டு போய் அடிச்சிருக்கிறாரு. அடிச்சு சொன்னார், எழும்பு, சர்ச்சுக்கு போன்னு. எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தோடனே சங்கீதம் 119 வாசிச்சிருக்கிறார் அன்னைக்கு. அவ்வளவுதான் சர்ச் அன்னைக்கு. சாம்ஸ் 119 ஃபுல்லா படிச்சுட்டு சொன்னாராம், சர்ச் ஓவர், எல்லாம் போங்க. இவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க they reduced his imprisonment. குறைவு பண்ணி இவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அங்க ஒரு பாஸ்டர் வந்து இவரை சந்திப்பார். இவர் அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருக்கிறார். பாஸ்டர் சொன்னாரா, நீங்க வந்து
பெருக்கிறது துடைக்கிறது அதுக்கெல்லாம் இன்சார்ஜா இருங்க. So daily he will clean the church. But pastor knew this fellow had something greater than sweeping and swabbing. So he put him into Sunday school. From Sunday school he put him into youth. From youth he sent him to a Bible college. Today he has a church with 7,000 people in America. அமெரிக்கால 7,000 பேர்னா அது பெரிய சர்ச் தான். You know, நான் என்ன சொல்றேன்னா, we have to understand that people are in need. There is a godly wisdom, there is a earthly wisdom. The earthly wisdom can never overpower the godly wisdom. So we who have godly wisdom must tell the people who have the earthly wisdom that there is a God behind this entire world. And once when they know that, இப்படித்தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றோம். ஆத்மாக்கள். ஒரு அம்மா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க, புருஷன் மனைவி, இந்துக்கள். போனா டாக்டர் சொன்னாங்களா, யூ கான் கன்சீவ், யூ டோன்ட் ஹேவ் தி ஆர்கன்ஸ் டு கன்சீவ். அப்ப இவங்க 2 பேரும் வெளியில அழுதுட்டு இருக்கிறாங்க. யாரோ தே பாஸ்ட் பை, இவங்க அழுகுறத பார்த்து கேட்டாங்களா, ஏன் அழுகுறீங்க? அப்ப இவங்க சொன்னாங்களா, மை டாக்டர் டோல்ட் மை வைஃப் cannot conceive, she doesn't have the organs to conceive. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பெங்களூர்ல ஒரு சர்ச் இருக்கு இந்திரா நகர்ல, அங்க போனீங்கன்னா என்ன போட்டு ஜெபிப்பாங்கன்னு, போங்க அங்கன்னு. சென்னையில இருந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க இந்துக்கள். அன்னைக்கு சண்டே மார்ச் மந்த் I was praying for people. I said, whatever your problem, என்னன்னாலும் உங்களுக்கு நாங்க ஜெபிக்க போறோம், அப்பா ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு. ஸோ இவங்க முதல் தரம் வந்தவங்க எண்ணெய் எடுத்து பூசி அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மந்த் she conceived. Now that whole family have received Jesus and taken baptism. பாத்தீங்களா? See, this is what is called the earthly wisdom and the heavenly wisdom. The heavenly wisdom is very powerful. The earthly wisdom is they think people in the world that they have wisdom, but they are still struggling because they know that there is a God above everything. Amen. Praise God. So let's go to point number 1. Misconception about soul winning. Misconceptions about soul winning. அப்படி என்றால் பிழையான நம்பிக்கை, ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக பிழையான சிந்தனை நம்முடைய மனசுல, பிழையான ஒரு சிந்தனை இருக்கு நம்முடைய மனசுல. மிஸ்கன்செப்ஷன் அபவுட் சோல் வினிங். பிழையான சிந்தனை என்னவென்றால், அநேக விசுவாசிகள் சொல்லுகிறார்கள் அவர்களால ஆத்துமாவை கொண்டு வர முடியாது. That is the first misconception. அநேக விசுவாசிகள் சொல்லுகிறார்கள் அவர்களால் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாது. Okay, in English, many believers believe that they are not capable of witnessing effectively. That means they are not capable to witness effectively. அவர்களுக்கு சாட்சி சொல்லுவதற்கு முடியாது என்ற சூழ்நிலை என்ன அவர்கள் நினைக்கிறார்கள். பட் ரிமெம்பர், பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாரும் இயேசுவை பற்றி சொல்லணும். என்ன? மத்தேயு 28:19-20 வாசிங்க. மத்தேயு 28:19-20 எழுதிக்கொள்ளுங்க, வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. பாருங்க, ஆகையால் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் திருப்பி சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. அப்ப நம்ம புறப்பட்டு போகணும். என்ன? ஒரு அமெரிக்கன் அவன் தேசத்துக்காக பிளேன்ல இருந்து குதிச்சு செத்தான். ஜப்பானீஸ் அவன் தேசத்துக்காக பிளேன்ல இருந்து குதிச்சு செத்தான். இந்திய தேசத்துக்காக மற்றவனை தள்ளி விட்டான். அதனால நம்ம புறப்படுறோம், போறதில்ல, மற்றவங்களை போற வைக்கிறது. புறப்பட்டு அப்படி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு சொல்லுங்க, புறப்பட்டு போ. இப்ப நீங்க கடைக்கு போகணும், புறப்பட்டீங்க, இன்னும் போகல, கடையில இருந்து ஜாமான் வருமா? வராது.
புறப்பட்டு போ. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எங்க? ஆத்துமாக்களை கொண்டு வர நாங்க ஜபிக்கலாம். ஜபிக்கிறது எல்லா இடத்துலயும் வாசி ஜபத்துக்கு ஆட்கள் வருவாங்க, வந்து ஜபிப்பாங்க. ஆனா புறப்பட்டு போறதுதான் பிரச்சனை. என்ன? இப்ப ஜபிக்கிறது நல்லது. ஜபிக்க ஆண்டவரங்களை நல்லா ஆயத்தப்படுத்துவார். ஜெபம் பண்ணி முடிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு என்ன செய்யணும்? புறப்பட்டு போக வேண்டும். பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? நார்வேல வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க. நார்வேல தமிழ் கான்சர்ட்னு, சரியா? அங்க போனா அந்த மியூசிக் அடிக்கிறோம். தம்பி, யூ ஆர் a super keyboard player, very good, you know, I like the way you play, you know, with lot of emotion, I like it, super. you know, அங்க போ அவர் இருந்தா போதும். நான் பிளேன்ல போயிட்டு இருக்கீங்க பாஸ்டர், பைபிளை வாசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு வெள்ளக்காரன், அவன் இப்படி என்றான் அப்படி என்றான் இப்படி என்றான். நான் கேட்டேன், why are you wriggling like a vermin? அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. அவன் கேட்டான், are you a Christian? Yes, I am a Christian. You are reading the Bible. Why are you worried? I am reading the Bible. You are not reading the Bible. அப்பா அவன் கேட்டான், அவன் சொன்னான், I am a Jew அண்ணா. சரியா? என்னட்ட கேட்டான், from where are you? I said, I am from India. அப்ப அவன் சொன்னான், I am a Jew அண்ணா. So I said, I am also Jew அண்ணா. அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. How can you be Jew? I said, you are Jerusalem Jew, I am Indian Jew. இறங்குறதுக்குள்ள இயேசு ஏத்துக்கொண்டான். நான் சொன்னேன், you are a born Jew, I am a bought Jew, bought by the blood of Jesus Christ. Hallelujah. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, every opportunity we must use. Who is with us? Jesus. பாருங்க, இந்தியாவில் 13 தரம் என்ன கொல்ல பார்த்தாங்க இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிக்க. பயப்படாம பிரசங்கம் பண்ண. ஒரு இடத்துல வந்து பாஸ்டர் மகாராஷ்டிரால பிரசங்கம் பண்ண பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். Now Reverend Paul Tangya will come and preach. நான் பைபிள் எடுத்து ஓடி வந்தா இவர் காதுக்குள்ள சொல்றாரு, 5 people are waiting to kill you. ராமசாமி, இந்த நேரம் அதை சொல்றியேப்பா, சரி கொல்லட்டும். 30 நிமிஷம் பேசின ஏசுதான் உண்மையான தெய்வம். 330 கோடி தேவம் உண்மை இல்லை. நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் அவனே கொல்ல போறான்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன், அம்மா சாகைக்க அழுதுட்டு சாகக்கூடாது, பேசாம அவனை அட்டாக் பண்ணி சாகணும். அதனால தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அட்டாக் பண்ணல. உடனே பைபிள்ல போய் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணி முடிச்சதுதான் அந்த 5 பேரும் வந்தாங்க என்ன பார்க்க. ஒருத்தன் இப்படி இருக்கான். அவன் வந்து சொல்றான், ஃபாதர் உங்களை யாரும் ட்ரபிள் பண்ணா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களை பார்த்துக்கொள்வோம். நான் சொன்னேன், நீங்க தானே என்ன ட்ரபிள் பண்ணே வந்தீங்க, இப்ப என்னாச்சுன்னா, இல்ல ஃபாதர் உங்களுக்கு மேல ஒரு லைட் இருக்கு. That is heavenly wisdom. Hallelujah. நான் என்ன சொல்றேன் பாருங்க, this is what God will do. Benin Crusade I was the chairman. 14 கேஸ் போட்டாங்க எனக்கு 2 நாள்ல. Thursday, Friday, they put 14 cases against me. And they wanted to put me in the jail by Friday evening. And arrest பண்ணி police stationல வச்சு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. And arrest பண்ண வந்த போலீஸே என்னை பார்த்து அழுதுட்டு, he got up and he said, how can I arrest my father? என்று போயிட்டான். See, it is God. It is God. நான் என்ன சொல்றேன்னா, all this situation, I went to Jammu Kashmir. காஷ்மீருக்கு போனேன். காஷ்மீர் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. காஷ்மீர்ல போய் இறங்கினா 1.5 கிலோமீட்டருக்கு யாருமே வர முடியாது உங்களை பிக்கப் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு பயம், மிலிட்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்மளே எல்லா சூட்கேஸ் அது சீடி கீடி எல்லாம் தூக்கி நம்மளே போனோம். நடந்து போனா 21 பேரை மிலிட்டன்ட் ஷாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். டெட் பாடி. அந்த டிவி சேனல், NDTV சேனல், அந்த அவன் கேட்டான், why did you come now? அண்ணா, I said, I came to pray for Kashmir. நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசுவே, இந்த காஷ்மீர்ல ஒரு பெரிய எழுப்புதல் வர வேணும். சடுதியா பரிசுத்தாவியான்னு சொன்னார், எழும்பு அந்த இடத்துல போய் உட்காருன்னு. எழும்பி போய் அங்க உட்கார்ந்தா 2 பேர் இங்க உட்கார்ந்தாங்க. டக்குன்னு ஒரு மிலிட்டன் வந்தான். அதுல இருந்த 2 பேரையும் சுட்டுட்டான்.
God saved me in 2 minutes. பாத்தீங்களா? See, I have gone through all this, all over India. Every temple I have gone. Prayer penetration. I have a ministry called prayer penetration. ஜெப ஊடுருவல். எல்லா இடத்துலையும் போய் கோயில்கள்ல உட்கார்ந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே ஆத்மாக்களை தாரும். எல்லா கோயிலுக்குள்ளேயும் போயிருக்கு. ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னால போய் 44 நிமிஷம் ஜெபிச்சேன். ஆமா, 44 நிமிஷம். அவ்வளவு பிளாக் கேட்ஸும் AK-47 என்னட்ட வந்து கேட்கல, why are you sitting here? ஒருத்தன் கேட்கல. ஆண்டவர் அவன் கண்ணெல்லாம் குருடாக்கினார். குருடாக்கி 3 வாரத்துல அந்த அம்மா கொண்டு அந்த பில்லை கேன்சல் பண்ணிச்சு. அப்ப see, it is God. நம்ம புறப்பட்டு போகணும். பூட்டானுக்கு போய் இறங்குற 2 சூட்கேஸ்லயும் ஃபுல்லா CD பைபிள் எல்லாம் போட்டு இறங்கினா பூட்டான்ல வந்து வசனம் எல்லாம் சொல்ல முடியாது, பிடிச்சு போட்டுருவாங்க. இறங்கினோடனே அங்க பார்த்தா சூட்கேஸ திறந்து ஒன்னொன்னா செக் பண்றான் எல்லா சூட்கேஸ்லயும். எனக்கு இப்ப தெரியும் நம்மள நேரா அதே பிளேன்ல போட்டு அனுப்பிடுவான். நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே இவன் கண்ணை குருடாக்கம், இவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடும், ஏதாவது ஒண்ணு பண்ணும், இவன் இங்க விழுந்து செத்து போட்டு ராஜா நான் டக்குன்னு வெளியில போயிடுவேன், அப்புறம் இவன் எழும்பட்டுவேன். ஜபிச்சுட்டு இருக்கிறேன். 10, 8, 7, 6, 5, 4, 3, 2. இப்ப அடுத்தது நானு. எனக்கு முன்னால் ஒருத்தனை திறந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 சூட்கேஸும் ஒன்லி பைபிள் CD தான். ஜெர்மனி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்தார். Are you Reverend Paul Tangiyanar? I said, yes. What are you doing? I am the air traffic controller of Bhutan. அப்ப அவர் சொன்னார், you are a VVIP. Why are you standing here? Come on. ஆமா நான் சொன்ன VVIP. I am coming out. அவர் சொன்னாரு, listening to your radio, listening to your television, I came to Jesus Christ. பாத்தீங்களா? This is what I am telling you. We must tell somebody. நம்ம பெங்களூர்ல உட்கார்ந்துட்டு இந்தியாவை தாரம்னா ஆண்டவர் தர மாட்டார். I have gone to every temple in India. I'm telling you. Hinduism தொடங்கின பிளேஸுக்கு also I went, where Hinduism started in India. ஒரு சர்ச் கிடையாது அங்க. We went to the park and we were praying, God, there must be one church in this place. One church in this place. Pray பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த இடத்துக்கு போனோடனே அந்த பாஸ்டர் ஒரே எக்ஸைட்டட் ஆயிட்டார், நான் வர்றேன். அவர் என்ன பண்ணாருன்னா பெர்மிஷனே இல்லாம கிரவுண்ட்ல ஒரு மீட்டிங் போட்டாரு. ஏற்கனவே ப்ராப்ளம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சடுதியா கொண்டு ஒருத்தனை வச்சாங்க எனக்கு பின்னால வச்சு சொன்னாங்க, இவன் சாகுறான், ஜீசஸ் இஸ் ட்ரூ, ப்ரே ஃபார் ஹிம். எனக்கு தெரியும் அன்னைக்கு finished. நான் டர்ன் பண்ணி I took the oil and I put like this. இங்க அப்படி அவன் தலையில இருந்து one stretch I put. I said, let the blood of Jesus flow. ப்ரே பண்ணி நான் இறங்கி வந்து ரூமுக்குள்ள போறதுக்குள்ள இவன் எழுப்பி நடந்து போயிட்டு இருக்கான். See, this is God. I told you, 13 times என் பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் கெஞ்சினாங்க சண்டிகர்ல, போயிருங்க பாஸ்டர், உங்களை கொன்றுவாங்க, அவங்க பாருங்க நிக்கிறாங்க கத்திங்க, ப்ளீஸ் போயிருங்க. நான் போக மாட்டேன், நான் இயேசுக்கா நிக்க போறேன். நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணி முடிச்சோடனே தள்ளுறாங்க என்னை வந்து குத்து கொல்றதுக்கு. நான் போகவே இல்லை. I stood there and I preached, I prayed, then only I went. Why? We have to tell. The wisdom of God is powerful. சண்டிகர்ல வந்து நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு பெரிய தாதா. அவன் சொன்னான், அவன்கிட்ட தான் நம்ம டென்ட் வாங்கணும், அவன்கிட்ட தான் சவுண்டு வாங்கணும், வேற யார்கிட்டையும் வாங்கினா ஃபினிஷ், நமக்கு பிரசங்கமே பண்ண முடியாது. அவன்கிட்ட தான் ஹையர் பண்ணணும். நாங்கள் அவன்கிட்டயே ஹையர் பண்ணி நல்லா மீட்டிங் வச்சுட்டு இருக்கிறோம். நியூயார்க்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு அன்னைக்கு, பாஸ்டர், ஃபார் யுவர் சண்டிகர் பவர் கான்ஃபரன்ஸ் ஐ கேம் as a Baptist and went out as a Pentecostal. What fire in that place ன்னு சொன்னார். இவன் பெரிய ஒருத்தன் தெரிந்தானே, பஞ்சாபிஸ் அப்படி வந்தானே ஓடி. நான் செத்த அன்னைக்கு நான் அவன் ஓடி எனக்கு பேசாம நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். கிட்ட வந்து நின்னவன் சொன்னா, I saw Jesus next to you. இன்னைக்கு that same man is an evangelist in Chandigarh.